ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். पिता यीशु मसीह के नाम से हम सभी का अभिनंदन करते हैं। ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சுகத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். तो हर रविवार दर रविवार हम चंगाई के बारे में देखते आ रहे हैं நான் விசுவாசிக்கிறேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் நான் நம்புறேன். और हम विश्वास करते हैं कि आपके लिए वो बहुत बड़ा आशीष का कारण साबित होगा। தொடர்ந்து அந்த செய்தியை நீங்க கேளுங்க. तो लगातार आप उस संदेश को सुनते रहे உங்களுக்காகவே நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். और आप लोगों के लिए केवल जो है हमने यूट्यूब में अपलोड किए உங்க हैं। ஃபேமிலி மெம்பர்ல யாருக்காவது சுகம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. तो अगर आपके परिवार के कोई भी सदस्य को अगर चंगाई की जरूरत है तो आप इस संदेश को शेयर करें। ஸோ நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, तो हम क्या देखते आ रहे हैं, ஒரு வியாதி வரத்துக்கு காரணமா இருக்கிற காரியம் என்ன? तो ये बीमारी आने का क्या कारण है, ஒரு ரூட் லெவல்ல முக்கியமான காரணம் என்ன? तो जड़ तक जाने का क्या कारण है वो। நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத வருது, ஒரு மாத்திரை எடுக்கிறோம், சரியா போயிடுது. देखो हम बीमार होते हैं, एक दवाई लेते हैं, हम ठीक हो जाते हैं, ஆனா முதல்ல ஏன் அந்த உடம்பு சரியில்லாத போச்சு? लेकिन सबसे पहली बात हम बीमार क्यों हुए, அதுதான் நம்ம முதல்ல இப்போதைக்கு பார்த்துட்டு तो இருக்கோம். वही हम पहले देखते आ रहे நம்ம हैं। உடம்பு சரியில்லாத போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. देखो हम बीमार அதுல ஒரு पड़ते हैं तो முக்கியமான बहुत காரணம், सारे, और उसमें से एक महत्वपूर्ण कारण, எல்லா காரணத்தோட ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட எண்ணங்கள். सारे कारण से भी ज्यादा ये एक कारण है, वो है हमारे विचार। அதுக்கு அடுத்தது தான் உணவுனால வியாதி ஏற்படுறது, फिर उसके बाद में खान पान की वजह से कुछ बीमारियां आती है கெட்ட பழக்கங்களால வியாதி और ஏற்படுறது. गंदी आदतें जो होती है उस वजह से बीमार पड़ते हैं। ஆனா முதல்ல வியாதி வரதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள். लेकिन सबसे पहले बीमारी होने का कारण पता है क्या है, वो है हमारे विचार। ஒரு 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 கதை நான் உங்களுக்கு சொல்றேன். देखो एक कहानी मैं आपको बताता हूँ। ஒரு டாக்டர் கிட்ட 2 பேஷண்ட் போயிருந்தாங்களாம். एक डॉक्टर के पास 2 पेशेंट गए थे। இது உண்மையிலேயே நடந்தது. ये सच्ची घटना है। 2 பேரும் போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானுங்க. டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. तो ये दोनों बीमारी जो वहाँ पे गए थे और कुछ जो है टेस्ट सब दिए, ரிப்போர்ட் வந்த உடனே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் டாக்டர் और சொல்லியிருக்காரு. जैसा रिपोर्ट आएगा तो डॉक्टर ने कहा कि मैं ये रिपोर्ट आपको भेज दूंगा घर पर। அந்த ரிப்போர்ட் அனுப்பும்போது மாத்தி அனுப்பிட்டாங்க. और ये जब रिपोर्ट आया था तो ये रिपोर्ट जो है वो दोनों पेशेंट को अदला बदली करके भेज दिए। ஒருத்தனுக்கு ஒண்ணுமே உடம்பு சரியில்லை, एक जन को जो है कुछ भी बीमारी नहीं था, நல்லா இருக்கான். वो अच्छा था, இன்னொருத்தனுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு வியாதி. और दूसरे को जो था वो बहुत जो है बहुत तकलीफ वाला एक बीमारी, கொஞ்ச நாள் தான் இருப்பான் அவன். और वो बहुत मतलब थोड़े दिन ही रहेगा சோ वो। அந்த ரிப்போர்ட் மாத்தி அனுப்பிட்டாங்க. तो वो जो रिपोर्ट जो था वो बदली हो சோ गया, அந்த வியாதியே இல்லாதவன் அந்த ரிப்போர்ட்டை பெறான். और जो बीमार था ही नहीं उसको एक रिपोर्ट मिल जाता है, அவனோட ரிப்போர்ட்ல போட்டிருக்கு அவன் கொஞ்ச நாள் தான் இருப்பான், அவனுக்கு ரொம்ப வியாதி இருக்குன்னு. और उसको ऐसा रिपोर्ट मिलता है कि वो थोड़ा दिन जीने वाला है, उसको बहुत जबरदस्त बीमारी हो गई है। அந்த அந்த ரிப்போர்ட்டை படிச்ச உடனே और வியாதியே இல்லாதவனே பயந்து பயந்து வியாதி செத்தே போயிட்டான் பாத்து. और वो रिपोर्ट जैसा वो देखा, जिसको बीमारी था ही नहीं, वो रिपोर्ट देखते डर डर के ही वो मर गया। இன்னொருத்தனுக்கு பயங்கரமான வியாதி, அவன் சாக வேண்டியவன். और दूसरे जन को बहुत जबरदस्त बीमारी था और वो मरने पर था, ஆனா அவனுக்கு மாத்தி ரிப்போர்ட் போயிட்டதுல என்ன இருந்துச்சுன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. और जो रिपोर्ट बदली हो गया था, वो रिपोर्ट में ऐसा लिखा गया था कि उसको कोई बीमारी नहीं है, அத வாசித்த உடனே சாக வேண்டியவன் அவன் நல்லா ஆயிட்டான் பாத்து. और वो जैसे रिपोर्ट पढ़ा जो मरने पर था वो ठीक हो गया। இது தவறுதலா நடந்த ஒரு உண்மையான சம்பவம். देखो ये गलती से हो गया और एक सच्ची घटना। ஆனா ஆச்சரியம் என்னன்னா, लेकिन आश्चर्य की बात क्या है, நல்லா இருக்கிறான்ற ரிப்போர்ட்டை கேட்டு வியாதியா இருந்தவன் பொழைச்சிக்கினான். देखो अच्छा है करके रिपोर्ट जैसा देखा तो जो बीमारी था, जो मरने पर था, वो बच गया। இந்த என்ன சொல்றது, வியாதியே இல்லாதவன் जो बीमारी था ही नहीं उसको, அவனுக்கு கெட்ட ரிப்போர்ட் போயிடுச்சு. उसके पास जो है बुरा रिपोर्ट यानी कि बीमारी का रिपोर्ट उसके पास चला गया। வியாதியே இல்லாதவன் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து இல்லாத வியாதி அவனுக்கு எண்ணங்கனால உண்டாகி அவன் செத்து போயிட்டான் பாத்துங்க. तो जिसको बीमारी ही नहीं था वो रिपोर्ट देखकर, जैसा कि वो बदली होने पे रिपोर्ट में ऐसा लिख गया था कि वो बीमार है, और ऐसा वो देखते ही वो थोड़े दिन पर मर गया So डर वो- के मारे। சோ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். तो जरा सोच कर देखे,
ஒரு காரியத்தை கேட்ட உடனே ஒரு பயத்தின் எண்ணங்கள் வருது. तो एक बात को जैसा सुनते हैं तो सुनते ही एक डर सा विचार आ जाता है। அந்த பயத்தின் எண்ணத்தினாலேயே நிறைய பேர் செத்து तो போறாங்க. वो डर की वजह से ही बहुत सारे लोग मर जाते हैं। வியாதின்றது வந்து எண்ணத்தினால, தவறான எண்ணத்தினால நாமே வர तो வச்சுக்கிறது. ये जो बीमारी होता है हमारे गलत विचार की वजह से हम खुद इसे पैदा करते हैं। தவறான எண்ணம்னா என்ன? तो गलत विचार क्या है? நான் ஏற்கனவே அதை பத்தி சொல்லியிருக்கேன். मैंने पहले ही आपको बताया, குற்ற உணர்வுல இருக்கிறது. जो है दोष भावनाएं महसूस करना, கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், गिल्टी दोषी महसूस करना, காண்டம்னேஷன், कॉन्डमनेशन आँख में- निंदात्मक, ஆக்கினை தீர்ப்புல இருக்கிறது அது. அப்புறமா பொறாமை, तो है जलन, கசப்பு, வைராக்கியம். कड़वाहट और जो है घमंड करना। இதுலலாம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் சிக்காவுறாங்க பார்த்தா. और ये सारी बातों में रहने की वजह से बहुत सारे लोग बीमार पड़ते हैं। நிறைய பேரை நம்ம மன்னிச்சோம்னாலே நம்ம நல்லா இருப்போம். देखो बहुत दफा अगर दूसरे लोग को अगर हम माफ कर देंगे तो ही हम अच्छे யார் रहेंगे। மேலயாவது கோவமா இருந்தீங்கன்னா உட்காந்து மன்னிப்பை பிராக்டிஸ் பண்ணுங்க. अगर तुम किसी के ऊपर क्रोधित है, गुस्सा हो तो आप बैठकर माफी करने की कोशिश करें। யார் மேலயும் கசப்பு, வைராக்கியம் வச்சுக்காதீங்க. किसी के ऊपर जलन या गुस्सा न रखें। நீங்க எந்த அளவுக்கு யார் மேலயும் கசப்பு இல்லாம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் பெருகும். जितनी हद तक आप दूसरे के ऊपर जो है कड़वाहट नहीं रखेंगे उतनी हद तक आप अच्छे रहोगे। சோ இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் முக்கியமான காரியங்களை तो பார்ப்போம். ये हफ्ता और भी अच्छी अच्छी बातों को महत्वपूर्ण बातों को देखेंगे। திருப்பம் ரோமர் हम रोमी की किताब की ओर देखेंगे। 4வது அதிகாரம் चौथा अध्याय 19வது வசனம். 19 नंबर का वचन। ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து. रोमी की किताब चौथा अध्याय 19वां नंबर का वचन से लेकर। அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிராமல் அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரலோடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். वह जो 100 वर्ष का था अपने मरे हुए से शरीर और सारा के गर्भ की मरी हुई की सी दशा जानकर भी विश्वास में निर्बल न हुआ। அந்த எண்ணாதிருந்தான் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். यानी कि वो बात को माना नहीं। நல்லா ஒருவேளை உங்களால பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்க முடியும்னா அந்த வார்த்தையை அண்டர்லைன் तो பண்ணீங்க. अगर आप बाइबल में अंडरलाइन कर पाओगे तो आप उस बात को उस वचन को आप अंडरलाइन कर दें। அவன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். अपने मरे हुए से शरीर और सारा का गर्भ की मरी हुई की सी दशा जानकर भी इस बात को वो माना नहीं। 20வது வசனம். 20वां नंबर का वचन। தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 20 verse 20. और न अविश्वास होकर परमेश्वर की प्रतिज्ञा पर संदेह किया पर विश्वास में दृढ़ होकर परमेश्वर की महिमा की। தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். और निश्चय जाना कि जिस बात की उसने प्रतिज्ञा की है वह उसे पूरा करने में भी सामर्थ्य है। நீங்க இந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த வாரம் அதிகமா படிங்க. तो रोमी की किताब चौथा अध्याय 19 नंबर के वचन से लेकर 21 नंबर के वचन तक लेकर जो है ये हफ्ता पूरा आप पढ़ते रहे। எவ்வளவு படிக்க முடியுமோ இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிங்க. जितना हो सके उतना ये वचन को लगातार पढ़ते रहे। ஆபிரகாமுக்கு 100 வயசு கிட்ட ஆகுது. देखो अब्राहम का 100 वर्ष तक आ गया சாராளுக்கும் வயசாயிடுச்சு. और जो है सारा भी जो है उसका भी उम्र हो गया கற்பெல்லாம் செத்து और போயிடுச்சு. गर्भ भी उसका मर गया सा। இனி குழந்தை பிறக்கிறதுக்கு மெடிக்கலா பாசிபிளே கிடையாது. अभी बच्चा होना मेडिकली पॉसिबल नहीं हो सकता। ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, लेकिन अब्राहम ने क्या किया? ஐயோ நம்மளுக்கு வயசாயிடுச்சு, अरे मेरा उम्र हो गया, ஐயோ என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு, अरे मेरी पत्नी का भी उम्र हो गया, இனி பாசிபிளே இல்ல, अभी संभव ही नहीं है, நம்ம என்ன பண்ண போறோம் अब हम क्या करने वाले हैं? அப்படின்னு சொல்லி அதையே உட்காந்து நினைச்சிட்டு இல்ல. और यही बात को बोल बोल कर उस बात को ही सोच के नहीं बैठा। தனக்கு வயசாயிடுச்சு, उसका उम्र हो गया சாராளுடைய கற்பம் செத்து और போயிடுச்சு, सारा का घर भी मर गया। அத வந்து எண்ணாது இருந்தான். उसे वो बात को वो माना नहीं। இன்னைக்கு வந்து அதான் ரொம்ப முக்கியம். और आज के दिन में वही ज्यादा महत्वपूर्ण நீங்க है। வியாதியில இருக்கீங்கன்னா देखो अगर आप बीमार में हो நல்லா கேட்டுங்க. ध्यान से सुने। நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போற முக்கியமான பிரின்சிபிள் வந்து என்னன்னா, आज जो मैं सिखाने वाला एक महत्वपूर्ण सिद्धांत क्या है पता है? உங்க பலவீனத்தை உங்க வியாதியை எண்ணாம இருங்க. आपकी कमजोरी को आपके बीमारी को आप माने नहीं। அதாவது இது ரொம்ப ஞானமா ஆஹ், ம்,
ஃபாலோ பண்ணணும் பாத்துங்க. देखो इसका मतलब ये है कि आप जो है अच्छे से ज्ञान से इसको फॉलो करना है। அதாவது உங்களுக்கு வியாதி இருக்குன்றத எண்ணாத இருங்க. देखो आपको बीमारी है इस बात को आप माने नहीं। அப்படின்னா டாக்டர் கிட்ட போகக்கூடாதுன்னு நான் इसका சொல்லல. मतलब ये नहीं, मैं आपको ये नहीं कह रहा हूँ कि आप डॉक्टर के पास न जाए। அப்படின்னா நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேணாம்னு நான் சொல்லல. आपको मैं ऐसा भी नहीं कर रहा हूँ कि जो है ख्याल करके न रहे, ऐसा मैं नहीं बोल रहा நீங்க हूँ। டாக்டர் கிட்ட போங்க. आप डॉक्टर के पास जाए, ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. इलाज करें। பாருங்க கடவுள் வந்து நீங்க டாக்டர் கிட்ட போனா கோச்சிக்க மாட்டாரு. देखो परमेश्वर, अगर आप डॉक्टर के पास जाएंगे परमेश्वर आपसे नाराज नहीं होंगे। நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. बहुत लोग ऐसा सोचते हैं। ஒண்ணு விசுவாசத்துல இருந்தானா மருந்து எடுக்க கூடாதுன்னு अगर நினைச்சுக்கிறாங்க. एक बार विश्वास में रहेंगे तो हम दवाई नहीं लेना चाहिए। அப்படிலாம் கிடையாது. நீங்க என்னன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது அதெல்லாம் ரிசீவ் பண்ணீங்க. नहीं नहीं, ऐसी बात नहीं। आपको जो कोई भी मदद चाहिए वो सारे मदद आप पाले। நீங்க நல்லானா போதும். आप भले चंगे हो जाए वो काफी நீங்க होगा। மருந்து மாத்திரை எடுத்ததுனால ஆண்டவர் உங்க மேல கோச்சிக்க மாட்டார். अगर आप दवाई पानी लेंगे तो परमेश्वर आपसे नाराज नहीं होंगे। நீங்க நல்லானா போதும் தான் ஆண்டவர் நினைக்கிறார். परमेश्वर ये चाहते हैं कि आप भले चंगे हो जाए, उनके लिए काफी है। So, ஆகவே நான் வந்து நீங்க உங்க வியாதி என்னாத இருங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க நினைச்சுக்க கூடாது கேர்லெஸ்ஸா இருக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுக்க கூடாதுன்னு நினைச்சுக்க तो கூடாது. अगर मैं आपसे कह रहा हूँ कि देखो आप अपनी बीमारी को माने नहीं, तो आप ऐसा मत ले लो कि भाई बीमार है इस बात को हमें हल्का फुल्का ले ले। आप ऐसा न करें। உங்க வியாதியை நீங்க டினை பண்ணணும். आपकी बीमारी को आपको नकारना है। ஆனா நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன் இது ரொம்ப ஞானமா செய்யணும். देखो मैं वापस से आपसे कह रहा हूँ, ये बड़े ज्ञान से आपको करना होगा। சப்போஸ் சிலருக்கு வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் இருக்குன்னு देखो வச்சுக்கோங்க. कुछ लोगों को एक से நான் இப்போ दूसरे இந்த लोगों को बीमारी होती है। என்னாத இருங்க மருதளிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால நீங்க கேர்லெஸ் எல்லாம் இருக்க देखो முடியாது. इसे माने नहीं, आप उसे जो है इनकार करो तो इससे आप जो है ख्याल ना करें, ऐसा नहीं है। ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து வியாதி மத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி இருக்கணும். देखो जिम्मेदारी व्यक्ति जो है ऐसा सोचना चाहिए कि वो बीमारी दूसरे को ना लगे அந்த करके। மாதிரி பொறுப்பா நடந்துக்கணும். इतना जिम्मेदारी से हमें चलना होगा। மத்தவங்களுக்கு என்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கணும். मेरे वजह से दूसरे को तकलीफ नहीं होना चाहिए, ऐसा सोचना चाहिए। So, அதனால இந்த மாதிரி கண்டேஜியஸ் டிசீஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க மத்தவங்களுக்கு வராத மாதிரி ரெஸ்பான்சிபிளா நடந்துக்க வேண்டியது அவசியம். ऐसे से छूत की बीमारी होती है, छूत की बीमारी जो होती है वो दूसरे को ना लगे, ऐसे करके आपको जिम्मेदार व्यक्ति बन के रहना है। ஆனா இந்த வியாதியை குறித்து நீங்கள் எண்ணாம இருக்கணும். लेकिन जो है ये जो बीमारी आपको हुई है उसे आपको गिनना नहीं चाहिए, मानना नहीं चाहिए। அதை நான் இங்க வந்து டினை பண்ணணும். उसे आपको नकारना है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? ஐயோ இந்த வியாதி வந்துருச்சு. अरे ये बीमारी आ गया ना, இந்த வியாதி ரொம்ப பெரிய और ये வியாதி. बीमारी बहुत बड़ा बीमारी है। இதுல இருந்து குணமாக முடியுமா? क्या इस बीमारी से हम चंगे हो सकते हैं क्या? ஐயோ நாளுக்கு நாள் இந்த வியாதி என்ன ஆகுமோ? अरे दिन ब दिन पता नहीं क्या होगा इस बीमारी का। எப்ப பார்த்தாலும் இந்த வியாதியை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. हमेशा देखेंगे तो ये बीमारी के बारे में ही सोचते रहते நீங்க हैं। அதிகமா இந்த வியாதியை பத்தி யோசிக்க யோசிக்க जितना जितना आप ये बीमारी के बारे में सोचते रहेंगे அத்தனை அதிகமா உங்களுக்கு பயம் வரும். उतना अधिक आपको जो है डर पैदा होगा। எவ்வளவுக்கு எவ்வளவு பயம் வருதோ அதுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அந்த வியாதி பெருகிட்டே போகும். और जितना जितना डर आएगा वो बीमारी उतना उतना बढ़ता रहेगा। ஆகவே இந்த வியாதியை நீங்க எண்ணாம இருங்க. इसीलिए इस बीमारी को आपको मानना नहीं चाहिए। ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எண்ணுங்க. और परमेश्वर ने जो आपके साथ वादा किया है उसके बारे में आपको देखना होगा। ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவராய் இருக்கிறார்னு நம்ம முழு நிச்சயமா நம்பணும். और परमेश्वर ने जो वादा किया है वो करने में वो सफल करेंगे, इस बात में आपको निश्चय रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார்ன்றதுல நாம் நிச்சயமா இருக்கணும். परमेश्वर ने जो वादा किया है वो पूरा करेंगे ही करेंगे करके इस बात में हमें अटल रहना है। ஐயோ இந்த வியாதி வந்துடுச்சு நான் அந்த வியாதியை பத்தியே ராத்திரியும் பகலும் யோசிச்சுட்டு இருக்கோம். अरे ये बीमारी आ गया ना मुझे, और इस बीमारी के बारे में दिन रात सोचते नहीं रहना है। இந்த கிறிஸ்தவங்க கிட்ட பிரச்சனையே இதுதான். पता है ये मसीह लोगों के पास समस्या यही है। எல்லார்கிலயும் எனக்கு ஜெபம் பண்ணீங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த வியாதி இருக்கு எல்லார்கிலயும் சொல்லிட்டே இருப்பாங்க. हर एक लोगों के पास हमेशा ये कहते रहेंगे देखो ये मुझे बीमारी है, ये मुझे समस्या है, ऐसे बोल के सबके पास बोलते அது रहेंगे। மாதிரி எல்லார்கிலயும் சொல்றது நிறுத்துங்க. और ऐसे से जो है हर लोगों के पास बोलने के लिए रोक दो। அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை வெளிப்படுத்துறது. आपको पता है क्या होगा, इससे जो है एक डर को बाहर निकालता யாரோ है। பயத்தை பயத்தை காட்டுறது அது. वो जो डर है डर को दिखाता है। சோ அது வந்து பாத்தீங்கன்னா பிரேயர் பாயிண்ட்ன்ற பேர்ல பயத்தை கவலையே மத்தவங்க கையில பேசிக்கிட்டு तो இருக்கு. ये प्रार्थना विनती बोलने के बजाय जो है उनके डर को वो लोग बोलते हैं। பிரேயர் பாயிண்ட்ன்ற பேர்ல
जो है प्रार्थना की विनती के पॉइंट के हिसाब से ये लोग जो है अपनी बीमारी को दर्शाते रहते हैं या बीमारी को बोलते रहते हैं எல்லார்கிட்டயும் வியாதியே பேசிட்டே இருப்பாங்க. और हर एक लोगों के पास में बीमार के बारे में बोलते रहते நீங்க हैं 1000 பேர்கிட்ட உங்க வியாதி இருக்கு ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்றதுனால உங்க வியாதி குணமாக आप போறது இல்ல. 1000 लोगों के पास में ये बीमार है मुझे आप मेरे लिए चंगा करने के लिए प्रार्थना करो बोल के जो है इससे कोई फायदा नहीं है அது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. और ऐसे करके जो है बहुत सारे लोग ये बात बोलते रहते हैं முதல்ல உங்க எண்ணத்தை அந்த வியாதி மேல இருந்து எடுங்க. पहली बात तो ये आपके विचार इस बीमारी से बाहर निकालो கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை தியானிங்க. और परमेश्वर की जो वादा है उस पे ध्यान करें உங்க ஆரோக்கியத்தை குறித்து கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? आपके आरोग्यता के लिए परमेश्वर का वाक्य क्या कहता है சுகத்தை குறித்து கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? चंगाई के बारे में परमेश्वर का वाक्य क्या कहता है அந்த வார்த்தையை அதிகமா தியானிங்க. और उस वचन को ज्यादा से ज्यादा ध्यान करें என்னோட ஆரோக்கியத்துக்கு கடவுள் என்ன வாக்கு பண்ணிருக்காரு? मेरे चंगाई के लिए परमेश्वर ने क्या वचन दिए हैं கடவுள் எதை வாக்கு பண்ணாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் நம்பணும். और परमेश्वर ने जो वादा किए और वो करेंगे ही करेंगे करके इस बात पे आपको अटल रहना है அதான் ரொம்ப முக்கியம். और वही जरूरी है ஆபிரகாம் அதுதான் செஞ்சாரு. और अब्राहम ने भी यही किया அவரோட வயசானதையும் ஒரு சரீரம் செத்து போனதையும் நினைக்கல. और वो जो है उनका उम्र हो गया उनका शरीर मरने की जैसा हो गया है उस बात पे वो माने नहीं அவர் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் உட்காந்து நினைக்கல. और इस बात में भी वो नहीं माने कि सारा का गर्भ भी मर गया करके அதெல்லாம் நினைக்காம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நினைச்சிருக்காரு. इस बारे में सब वो सोचे बिना केवल परमेश्वर का वादा क्या है उस बात पे ही वो ध्यान लगा के बैठे थे உங்களோட வியாதி மேல நீங்க கவனத்தை செலுத்த செலுத்த जितना आप अपनी बीमारी के बारे में आपका ध्यान उसमें लटका के रखेंगे அந்த வியாதியை நம்ம அதிகரிக்கிறோம். उस बीमारी को हम ज्यादा से ज्यादा बढ़ाते रहते இந்த हैं வியாதியை பத்தி அதிகமா பேச பேச और जितने बीमारी के बारे में हम ज्यादा बात करते करते அந்த வியாதி மேல அதிகமா ஃபோக்கஸ் फिर பண்றோம். उस बीमारी के ऊपर हम ज्यादा से ज्यादा ध्यान देते हैं நீங்க எது மேல ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை நீங்க ஸ்ட்ரெங்தன் பண்றீங்க, மேக்னிஃபை பண்ணுவீங்க. जिस बात पे आप ध्यान देते हो उस बात को आप बढ़ाते हो வியாதியே பத்தி யோசிச்சுட்டே இருந்தா என்னதான் ஆயிட்டு இருக்கும்? வியாதி தான் பெருகிட்டு இருக்கும். देखो आप बीमारी के बारे में ही सोचते रहेंगे तो क्या होएगा आपका जो बीमारी है वो बढ़ता जाएगा ஆரோக்கியத்தை பத்தி யோசி. चंगाई के बारे में सोचिए கடவுள் அதை குறித்து என்ன வாக்கு பண்ணி அதை பத்தி யோசி. परमेश्वर इसके बारे में क्या वादा करते इसके बारे में आप देखते रहे ஆகவே இது ஒரு பிரின்சிபிள். இந்த பிரின்சிபிள் பேர் நோ லா பிரின்சிபிள் இல்லனா டினையிங் பிரின்சிபிள் சொல்லலாம். तो ये जो सिद्धांत है उसके ऊपर आपको मनन लगाना ये सिद्धांत का नाम क्या है इसे मानना नहीं है इसे इनकार करना பாருங்க யோவேல் புஸ்தகத்துல तो योएल की किताब में 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல तीसरे अध्याय में 10वां नंबर के वचन வசனத்துல में எப்படி போட்டிருக்கு பாருங்க. उसमें वचन में देखो कैसा लिखा गया है பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். जो बलहीन है वो अपने आप को मैं वीर हूँ करके कहे நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். जरा अच्छे से सोच कर இந்த देखे வியாதியை டினை பண்ணணும்னு சொல்றேன். यहाँ पे मैं ये कह रहा हूँ कि जो बीमारी है उसे आपको नकारना உங்க है வியாதியை நீங்க எண்ணாத இருங்கன்னு சொல்றேன். मैं ये कह रहा हूँ आपका जो बीमारी है उसे माने नहीं ஆனா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நான் சொல்றத கேலி பண்ணுவாங்க பாருங்க. लेकिन जो मेडिकल फील्ड में जो रहते हैं जो मैं कह रहा हूँ इस बात को वो लोग उस पे मजाक उड़ाएंगे என் மேல அவங்களுக்கு கோவம் வரும். उनको मेरे बातों पे गुस्सा आएगा வியாதியை டினை பண்ணா சரியாயிடுமா? और बीमारी को नकारेंगे तो ठीक हो जाएगा ஆனா பைபிள் அப்படி போட்டிருக்கு. लेकिन बाइबल में ऐसा लिखा गया है பலவீனன் பலவீனத்தை பத்தி பேசிட்டு இருக்க கூடாதான். जो बलहीन है वो जो है दुर्बलता के ऊपर बातें नहीं करना चाहिए करके लिखा गया है பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும் போட்டிருக்கு. जो बलहीन है वो भी कहे मैं वीर हूँ பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். जो बलहीन है वो भी कहे मैं वीर हूँ ஹalleluya. हालेलुया அப்ப பலவீனத்துல இருந்துகிட்டு நான் வீக்கா இருக்கேன், நான் சிக்கா இருக்கேன் இதையே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. तो जब बलहीन रहते तो ऐसा नहीं बोलना चाहिए कि मैं बीमार हूँ मैं कमजोर हूँ करके इस बात को बोलते नहीं रहना चाहिए பலவீனன் என்ன சொல்லணுமா? பலவான் என்று சொல்லணுமா? जो बलहीन है वो कहे कि मैं मजबूत हूँ मैं वीर हूँ அப்பனா அவன் என்ன பண்றான்? பலவீனத்தை டினை பண்றான் तो इसका பாருங்க. मतलब क्या है कि जो बलहीन है उसे वो नकारता है பலவீனத்தை அவன் டினை பண்றான். जो बलहीन है उसे वो नकारता है பலவீனத்தை அவன் சட்டை பண்ணல. और वो जो बलहीन है उसे उस बात को मानता ही नहीं है பலவீனத்தையே அவன் யோசித்துக்கிட்டு இல்ல. और वो जो कमजोर है उसके बारे में वो सोचता ही नहीं है பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். जो बलहीन है वो कहे कि मैं वीर हूँ जो है मजबूत हूँ இத பத்தி அதிகமா நிறைய இடத்துல பைபிள்ல तो போட்டிருக்கு பாருங்க. इसके बारे में बहुत जगह में बाइबल में लिखा गया है பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். जो बलहीन है अपने आप को जो है वीर हूँ करके कहने दे ஆபிரகாம் தன் சரீரம் செத்ததை எண்ணாத இருந்தான். और जो अब्राहम जो है अपना शरीर मर भी गए तो भी उस बात को वो माना नहीं அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல प्रेरितों के काम 20वां अध्याय में
அங்க அது வந்து அப்படியே ஒரு கதையா நான் உங்களுக்கு சொல்றேன். तो वो जो है एक कहानी की जैसा मैं आपको बताता हूँ। அந்த 3வது வசனத்துலருந்து வாசித்து பாருங்க. तो तीसरे नंबर के वचन से आप पढ़कर देखें। பவுல் வந்து ஒரு ஐலேண்டுக்கு போறாரு. पौलुस जो एक द्वीप में जाते हैं அங்க போம்போது பயங்கர காத்து, புயல் அடிச்சதுனால கப்பல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு. और वहाँ पे जब जाते हैं पौलुस तो बहुत ज़्यादा आंधी तूफान आने की वजह से उनका जो जहाज़ है वो टूट-फूट गया। எப்படியோ கஷ்டப்பட்டு பொழச்சு ஒரு ஐலேண்டுக்கு வந்துட்டாங்க. தீவுக்கு வந்துட்டாங்க. कैसे तो करके जो है एक द्वीप पहुँचे। அங்க போயிட்ட பிறகு குளிரா இருக்கிறதுனால வந்து நெருப்பு போடுறாங்க. तो वहाँ पे पहुँचने के बाद में बहुत ठंड होने की वजह से जो है वो लकड़ियाँ आग जलाते हैं। ஆனா நெருப்பு போடும்போது பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விரியன் பாம்பு வைப்பர் வந்து கடிச்சிடுச்சு तो கையில. जब वो आग जलाते हैं तो वो लकड़ियों के बीच से एक सांप निकलता है और वो सांप आके उसे डसता है। அது வந்து வைப்பர் விரியன் பாம்பு. वो एक जहरीला सांप है। அத பார்த்த உடனே ஜனங்க நெனச்சாங்க, और जैसे देखे तो लोगों ने ये सोचा இவன் உண்மையிலேயே கொலைகாரன் தான். ये सच में एक जो है खूनी है। கடல்ல தப்பிச்சுக்கினான். ஆனா அந்த பாம்பு கடிச்சு இப்ப சாவப் போறான். देखो ये जो है समंदर से तो बच गया लेकिन पाप बेचारा अब सांप काट के मरने वाला ஏன்னா இது வந்து பாய்சனஸ் ஸ்னேக் அது. क्योंकि ये जहरीला सांप था। வைப்பர்ன்றது ஒரு விஷமான ஒரு பாம்பு அது. ये जो सांप था वाइपर कहते हैं यानी कि इसका मतलब ये है कि वो बहुत जहरीला सांप था அது கடிச்சிட்டு அப்படியே கையில தொங்குதான் பாத்துங்க. और वो डसकर जो है वो काट कर वो अपने हाथ वो जो पौलुस के हाथ में ऐसा लटका हुआ था। ஆனா பவுல் வந்து அத அலட்சியமா அத புடிச்சு எடுத்து தூக்கி போடுறாரு. लेकिन पौलुस जो है तुच्छ तौर से ऐसी ऐसी उठा के जो है फेंक देते हैं அத उसे। வந்து ஒரு ஒரு பூச்சி மாதிரி எடுத்து போடுறாரு. एक कीड़े के जैसा उसे हाथ से छुड़वा कर जो है फेंक देते हैं। கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. आखिरी में देखा जाए तो उन्हें कुछ भी नहीं हुआ। நான் சொல்றேன் பாருங்களேன். देखो मैं कहना चाहता நிறைய हूँ பேரு பாம்பு கடிச்சு செத்ததை விட பாம்பு கடிச்சிச்சேன்ற பயத்துல தான் நிறைய பேர் செத்துருக்காங்க. वो सांप डस के मरने से ज्यादा वो लोग ये सोच रहे अरे मेरे को सांप डस गया ना, उस डर से बहुत सारे लोग मर गए। ஆனா இங்க பாம்பு கடிச்சிச்சு. लेकिन यहाँ पे सांप काट दिया। ஐயோ என்ன பாம்பு கடிச்சிச்சே என்ன போறனோ தெரியலன்னு பயப்படல. अरे मुझे सांप काट दिया ना, अब क्या होने वाला है, इस डर के वो ऐसा नहीं बैठे थे। அந்த பாம்பு கடிச்சதுக்காக அதுக்கு வந்து அவ்ளோ ஒரு கவனத்தை செலுத்தல. और जो है वो सांप काट दिया ना तो इतना उस पे वो ध्यान नहीं किए। இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ணணும் பாத்துங்களேன். देखो ये जो बातें है बड़े ही ज्ञानी से आपको करना होगा। திரும்பியும் சொல்றேன், நம்மளுக்கு ஏதாவது பாய்சனஸ் ஆன ஒரு பாம்போ ஏதோ கடிச்சிச்சுன்னா ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க கூடாது நான் சொல்லல. கேர்லெஸ்ஸா இருங்க நான் சொல்லல. देखो ये मैं नहीं कह रहा हूँ आपसे कि अगर एक जहरीला चीज या जहरीला सांप कुछ भी आपको काटता है तो आप ट्रीटमेंट न लो, ऐसा मैं नहीं कह रहा हूँ। उसका ख्याल मत करो, ऐसे मैं नहीं कह रहा हूँ। ட்ரீட்மெண்ட் எடுங்க. इलाज करो इसका ஆனா பயப்படாதீங்க. लेकिन डरो नहीं। ஐயோ என்ன ஆக போகுது அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. अरे बाप रे अब क्या होने वाला है, बस उतना ही क्या, ऐसा नहीं सोचो। எந்த வியாதிக்கும் உங்களை சாகடிக்கிற அதிகாரம் அதுக்கு கிடையாது. देखो कोई भी बीमारी को आपको मार डालने का अधिकार नहीं है। நம்மளா அந்த அதிகாரத்தை கொடுத்தாதான் உண்டு. हम खुद उसको वो अधिकार देंगे तो ही होगा। ஆனா எந்த வியாதிக்கும் உங்களை சாகடிக்கிற அதிகாரமே கிடையாது. लेकिन कोई भी बीमारी को आपको मार डालने का कोई भी अधिकार नहीं है। பாம்பு கடிச்சிச்சு. ஆனா பவுல் வந்து வச்சு அப்படியே பயந்து பதட்டப்படல. यहाँ पे पौलुस को सांप तो काट दिया लेकिन पौलुस जो है ऐसे डर के मारे नहीं बैठा था। இது இந்த பிரின்சிபல் வந்து நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். तो ये जो सिद्धांत है बहुत सारे जगहों पर आप देख सकते हो। ஜீசஸே வந்து பாத்தீங்கன்னா இதை அடிக்கடி செய்யறதை நம்ம பார்க்கலாம். तो यहाँ पे यीशु खुद जो है इसे बार बार करते हैं, ये हम देख सकते हैं। மார்க் சாப்டர் 5ல பாத்தீங்கன்னா मार्कुस का किताब 5वां अध्याय में अगर हम देखते हैं तो குறிப்பா verse 39ல வாசித்தீங்கன்னா खास करके 39वां वचन में अगर आप देखेंगे ஒரு तो வீட்ல ஒரு பொண்ணு செத்து கிடக்குது. एक घर पे एक लड़की मरी पड़ी हुई எல்லாரும் रहती है உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. और सब लोग वहाँ पे रोते रहते हैं। எல்லாரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. सब लोग वहाँ पे रोते रहते हैं। இவர் போறாரு. ये वहाँ पे जाते हैं அங்க அழுகுறவங்கள பார்த்து சொல்றாரு, और वहाँ पे जो रो रहे थे उन लोगों को देखकर कह रहे हैं அழாதீங்க அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்குதுன்றாரு. तुम ना रो, वो लड़की सो रही है। அழுதுட்டு இருந்தவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு பாத்தீங்களா. और जो रो रहे थे उन्हें हंसी आ गई ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க. और बहुत मुश्किल से लोग रो रहे थे। இப்ப இயேசு வந்து அந்த குழந்தை சாகல தூங்கிட்டு இருக்குதுன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. तो यहाँ पे यीशु आके कहते हैं देखो वो सो रही है, वो मरी नहीं, ऐसा बोलते ही लोग जो है वहाँ पे जो रो रो रहे थे वो लोग हंसी उड़ा रहे थे।
உடனே அவங்கள எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டாரு. तुरंत जो है यीशु ने उन्हें बाहर भगा दिए। வெளியில அனுப்பிச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற பொண்ண போய் எழுப்புறாரு. और जैसे उन्होंने बाहर भेज दिया इन लोगों को, उसके बाद में यीशु वहां जाते, जो सो रही थी वो लड़की, उसे जगा दिए। ஏஞ்சிடுமா, उठ जा मां। தூங்கிட்டு இருக்கிற பொண்ணு எழுப்புறது போல எழுப்புறாரு. जैसे लड़की सोती है उस लड़की को उठाते, वैसे यीशु जो है उस लड़की को उठा रहे हैं। ஏன்னா அந்த பொண்ணு செத்துடுச்சுன்ற மாதிரி அவரு நினைக்கல. क्योंकि यीशु ने ऐसा सोचा ही नहीं कि वो लड़की मर गई है। அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி விடலாம். यीशु जो ऐसा बोले कि वो लड़की मरी हुई है, चलो उसे उठा देते हैं। இவருக்கு செத்துடுச்சுன்னு தெரியும். उन्हें पता है, यीशु को पता है कि वो मर गई ஆனா है, செத்துடுச்சுன்றதை ஒத்துக்கல. लेकिन वो मर गई करके इस बात पे वो विश्वास नहीं कि माने नहीं। தூங்கிட்டு இருக்கு, எழுப்பி விடுவோம். सो रही है, उठा देंगे, जगा देंगे। அதேதான் நீங்க யோவான் 11ஆம் அதிகாரத்துல यही பாத்தீங்கன்னா बात जो योना का किताब जो है 11वां अध्याय, அங்க பாத்தீங்கன்னா லாசரஸ பத்தி இருக்கு. तो वहां पे लाजरस के बारे में लिखा गया है। லாசரஸ் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அதேதான். लाजरस का कहानी भी कुछ ऐसा ही है। லாசரஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்து நியூஸ் வருது. लाजरस को जो है तबीयत ठीक नहीं करके उनको एक संदेश पहुंचता है, ஆனா இயேசு போக மாட்டேன்றாரு. लेकिन यीशु वहां पर नहीं जाते हैं। அதுக்கப்புறம் பார்த்தா லாசரஸ் செத்து போயிடுறாரு. फिर उसके बाद में लाजरस जो है वो मर जाते हैं। இப்ப இயேசு சொல்றாரு நம்ம போலாம், லாசரஸ் தூங்கின்னு இருக்கிறான், அவனை போய் तो எழுப்பணும். यीशु यहाँ पे बोल रहे हैं, चलो हम जाते, लाजरस सो रहा है, हम उसे जगा देते हैं। சீஷர்களுக்கு புரியல, தூங்குனா நம்ம ஏன் போய் எழுப்பணும், அவனா ஏஞ்சிக்க तो போறான். यहाँ पे चेले लोग को समझा नहीं, वो कह रहे थे अगर वो सो रहा है तो वो जाग जाएगा, हम क्यों उसे जगाने जा रहे हैं। லாசரஸ் செத்துட்டான்றத ஆண்டவர் அப்படி சொல்றாரு. देखो लाजरस मर गए हैं करके इस वजह से यहाँ पे परमेश्वर कह रहे हैं। செத்துட்டான்றத செத்துட்டான்னு ஒத்துக்காம தூங்கின்னு இருக்கிறான்றாரு. देखो मर तो गया था, लेकिन इस बात को माने नहीं कि वो मर गए हैं करके, इसीलिए वो कह रहे हैं कि वो सो रहा है। இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதி எல்லாம் நீங்க டினை பண்ணுங்க. यीशु के नाम से सारे जो बीमारी है उसे इनकार करे। பைபிள்ல போட்டிருக்குது. बाइबल में लिखा गया है, ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சொல்லிருக்கு அதான் சத்தியம். जो कुछ परमेश्वर ने आपके बारे में बोला है वही सत्य है, அதுக்கு விரோதமா இருக்கிற எல்லா காரியங்களும் மாறியே ஆகணும். और उसके विरोध में जो भी बातें उसे बदलना ही होगा। ரோமன்ஸ்ல ஒரு வசனம் அழகா रोमे போட்டிருக்கு. की किताब में एक वचन जो है बड़ी खूबसूरती तौर से लिखा Let गया है, God be true, let every man be a liar. परमेश्वर सत्य होने दो और सारे मनुष्य झूठा ठहरे। தேவன் ஒருவர் என்றே மெய் என்றும் மற்ற எல்லாரும் பொய்யன் என்றும் केवल சொல்லுவாங்க. परमेश्वर सत्य ठहरे और सारे मनुष्य झूठा ठहरे। ஆண்டவர் வந்து சொன்னார், அவரோட தழும்புகளாலே நாம் குணமானோம். यहाँ पे परमेश्वर कहते हैं उनके कोड़े खाने से हम चंगे हुए। நீங்க உண்மையா குணமானீங்கன்றதுதான் பெரிய சத்தியம். देखो तुम सच में चंगे हो गए, यही सत्य है। உங்களுக்கு கேன்சர் இருக்கு, HIV இருக்கு, கொரோனா இருக்கு, அதெல்லாம் சத்தியம் கிடையாது. आपको कर्क रोग है, आपको HIV है, आपको कोरोना है, वो सत्य नहीं है। சத்தியம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க குணமானீங்க. सत्य पता है क्या है, आप चंगे हो चुके हो। உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, அது சத்தியம் கிடையாது. आपको हृदय का रोग है, किडनी का समस्या है, वो सब सत्य नहीं है। அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், அதான் சத்தியம். उनके कोड़े खाने से आप चंगे हो गए, यही सत्य है। ஹalleluya. हालेलुया। அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். उनके कोड़े खाने से हम चंगे हुए। இதுதான் வந்து நம்ம வந்து நம்பணும் பாத்துங்க. इस बात को ही हमें मानना होगा। இந்த நீங்க சுகமானீங்கன்ற ரிப்போர்ட்டுக்கு விரோதமா வர எந்த ரிப்போர்ட்டையும் நீங்க ஒத்துக்கவே கூடாது. आप चंगे हो गए हैं, ये रिपोर्ट को ही आपको विश्वास करना है, ना कि दूसरा कोई रिपोर्ट के ऊपर आपको भरोसा करना है। வேற எந்த ரிப்போர்ட்டையும் நீங்க ஒத்துக்க கூடாது. कोई भी रिपोर्ट पे आपको भरोसा नहीं करना है, நீங்க அதை வந்து டினை பண்ணணும். आप उसे निकारना है। இயேசுவின் நாமத்தினால அதை நீங்க டினை பண்ணணும். यीशु के नाम से आप उस बात को इनकार करना है। உங்களோட மனது ஆரோக்கியத்தின் மேல பொறுத்து आपका जो मन है वो चंगाई के ऊपर ही लगा कर रखना है। சிலருக்குலாம் பாருங்களேன், கேன்சர் போன்ற வியாதி இருந்திருக்கும். देखो कुछ लोगों को कैंसर करके बीमारी सब हो सकती थी, ஆனா वो அவங்களுக்கு होगा, தெரியாது. लेकिन उन्हें नहीं पता चलता। ஆனா என்னைக்கு அவங்களுக்கு கேன்சர்னு தெரிய வந்துடுதோ உடனே அவங்க வீக் ஆகி ஒல்லி ஆகி ஆயிடுறாங்க பாத்து. लेकिन जिस दिन उन्हें पता चलता है कि उन्हें कर्क रोग है करके, उसके बाद से वो पतले हो जाते हैं और कमजोर हो जाते हैं। ஏன்னா அந்த பயம், ஐயோ இந்த வியாதி வந்துடுச்சேன்ற எண்ணமும் பயத்திலேயே வீக் ஆயிடுறாங்க. क्योंकि वो बीमारी आ गया ना बोल के इस विचार पे ही, वो डर पे ही जो है वो कमजोर हो जाते हैं। நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வியாதி கான்சியஸ்லயே இருக்காங்க. बहुत सारे लोग
जो है बहुत दफा जो है वो बीमारी की मानसिकता में रहते हैं। எனக்கு தான் இந்த வியாதி இருக்குது, मुझे तो ये बीमारी है ना, நான் மத்தவங்கள மாதிரி நார்மல் मैं கிடையாது, दूसरों की तरह साधारण नहीं हूँ, நார்மலா இருந்தா பரவாயில்ல, ஆனா எனக்கு தான் இந்த வியாதி मैं இருக்குது. साधारण रहूंगा तो चलेगा लेकिन मुझे तो ये बीमारी है ना। ராத்திரியும் பகலும் இந்த வியாதி கான்சியஸ்லயே இருக்காங்க. और दिन रात जो है वो बीमारी की मानसिकता में ही रहते हैं। நீங்க சாதாரணமான ஆள் தான், आप देखो सामान्य लोग ही है आप भी। அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். उनके कोड़े खाने से आप चंगे हो चुके हो। refuse to be sick. बीमारी होने से नकारे வியாதியில இருக்கிறத டினை பண்ணுங்க, और बीमारी में रहते हुए आप उसे न माने அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புங்க. और उनके वादों पर उनके वचनों पर विश्वास करें। கேர்லெஸ்ஸா இருங்கன்னு சொல்ல. मैं ये नहीं कह रहा हूँ कि आप उसे ख्याल ना करें। சில வியாதி இருந்தா கூட சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் படுக்க மாட்டேன். देखो कुछ लोग बीमार में रहेंगे तो भी वो लोग ये बोलेंगे अगर मैं बीमार, देखो जब मैं बीमार में रहता हूँ तो भी मैं बिस्तर में नहीं लेटता। அப்படிலாம் பண்ணக்கூடாது. देखो ऐसा सब नहीं करना चाहिए। உடம்பை கொஞ்சம் மதிக்கணும். आपके शरीर को आपको इज्जत देना होगा। உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். अगर आप बीमार हो तो थोड़ा सोकर जो है आराम करो। உடம்பு சரியில்லைன்னா கூட படுக்க மாட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. बीमार रहेंगे तो भी मैं सोऊंगा नहीं, ऐसा आपको नहीं कहना है। நீங்க படுத்துறதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுனால அப்படியே படுக்கை ஆயிடுவீங்கன்னு கிடையாது. और जो है नहीं सो रहे हैं आप, सॉरी सोने की वजह से बहुत ज्यादा रेस्ट में रह रहे हो, ऐसे बिस्तर में आप पड़ जाएंगे, ऐसा नहीं होगा। இந்த உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். देखो शरीर को आपको थोड़ा आराम देना है। இந்த உடம்பு சரியில்லைன்னா அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய, ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். तो अगर आपको शरीर में तकलीफ है तो इसका मतलब ये है कि आपको जो है जो विश्राम करना बहुत जरूरी है। ஆனா அப்படியே பயத்திலேயே படுத்துற கூடாது. लेकिन ऐसे डर के मारे बिस्तर पे लेटना नहीं चाहिए। இயேசு நாமத்தினால यीशु के नाम से இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் जो लोग भी इस संदेश को सुन रहे हैं, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியத்தை கடவுள் உங்களுக்கு தருவார். सोच के परे हिम्मत परमेश्वर आपको देंगे। இயேசு நாமத்தினால यीशु के नाम से உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டாவதா. एक बड़ा जबरदस्त हिम्मत होगा। வியாதியை பார்த்து இயேசு நாமத்தினால நீ எனக்கு கிடையாதுன்னு சொல்ற ஒரு தைரியம். बीमारी को देखते हुए भी जो है यीशु के नाम से बीमारी मुझे नहीं है बोलने का हिम्मत मुझे होए। வியாதியை போ இயேசு நாமத்தினால சொல்ற ஒரு தைரியம். बीमारी चला जाए यीशु के नाम से, ऐसा एक हिम्मत। வியாதியை ஏற்றுக்கொள்ளாதீங்க. देखो बीमारी को आप स्वीकार ना करें, வியாதியை ஏற்றுக்கொள்ளாதீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புங்க. बीमारी को स्वीकारें नहीं, आप अच्छे भले हो इस बात को आप माने बस। நீங்க என்ன நம்புறீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். जो कुछ आप बात पे विश्वास करते हो वही आपके जीवन में होगा। விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். देखो जो कुछ विश्वास करता है उससे सब कुछ संभव है। If you believe all things are possible. जब अगर आप विश्वास करते हो हर एक बात संभव है। நீங்க எப்படி நம்புறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். जिस बात पे आप जैसा विश्वास करते हो वैसा ही आपके साथ होगा। உங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? आपके जीवन बताए सबसे महत्वपूर्ण बात पता है क्या है? உங்களோட எண்ணங்கள், आपके विचार, உங்களோட உணர்வு, आपकी महसूसियत, உங்களுடைய நம்பிக்கை, आपकी विश्वास, இதுதான் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. यही बात जो है आपके जीवन को नियंत्रण करता है। உங்களுடைய தாட்ஸ், आपके विचार, உங்களுடைய ஃபீலிங்ஸ், आपकी महसूसियत உங்களோட பிலீஃப், और आपके विश्वास, இதுதான் உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. यही तीन बात जो है आपके जीवन को नियंत्रण करा रखा है। இத நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்க உங்க லைஃபை கண்ட்ரோல் பண்ணலாம். अगर इसे आप ठीक तरीके से हैंडल करोगे तो आपका जीवन सही होगा। நான் சொல்றேன் இயேசு நாமத்தினால मैं कहना चाहता हूँ यीशु के नाम से எந்த வியாதியில இருந்தாலும் சரி, कोई भी बीमारी में हो तो भी அந்த வியாதியை நினைக்கிறத நிறுத்து. इस बीमारी को ही सोचना बंद कर दे। 10 பேர்கிட்ட சொல்லிட்டே இருக்காதீங்க. 10 लोगों के पास जाकर बोलते न रहे। நான் ஒரு குரூப்ல இருக்கிறேன் பாருங்க. देखो मैं एक ग्रुप में हूँ। நான் ஆக்சுவலா Facebookல பாத்தீங்கன்னா ஒரு 70 கிறிஸ்டியன் குரூப்ல இருக்கேன். देखो अगर आप देखेंगे तो मैं फेसबुक में एक 70 ग्रुप में मैं शामिल हूँ। அதுல ஒரு அம்மா டெய்லி போட்டே இருக்காங்க. उसमें एक महिला रोज डालते रहती है, எனக்கு இந்த வியாதி இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. मुझे ये बीमारी है मेरे लिए प्रार्थना करो। அதே அம்மா டெய்லி போட்டே இருக்காங்க. और यही महिला जो है रोज डालते रहती है। எனக்கு அவங்கள நினைச்சா பரிதாபமா இருக்கு. और जब मैं उनके बारे में सोचता हूँ तो मुझे बहुत तरस आता है। யாரெல்லாம் டெய்லி 10 பேர் கிட்ட எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணு சொல்லிட்டே இருக்காங்களா குணமாவது ரொம்ப கஷ்டம். जो लोग जो है 10 लोगों के पास मेरे लिए प्रार्थना करो, मैं बीमार हूँ मेरे लिए प्रार्थना करो बोलते रहेंगे तो ये जो लोग है वो बीमारी उनका ठीक होता ही नहीं है। ரொம்ப கஷ்டம். बहुत मुश्किल है ஏன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, क्योंकि आज वो कहेंगे मेरे लिए प्रार्थना நம்ம करो, ஜெபம் பண்ணுவோம், हम प्रार्थना करेंगे, குணமாவட்டான்னு நம்ப மாட்டாங்க. लेकिन हम बीमारी से ठीक हो गए इस बात पे वो लोग विश्वास नहीं करेंगे। நாளைக்கு திருப்பி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. कल फिर से वो कहेंगे, कल सब लोग के पास कहेंगे कि मेरे लिए प्रार्थना करो। எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதே பொழப்பா நிறைய கிறிஸ்டியன்ஸ் வச்சிருக்காங்க. सारे लोगों के पास आप प्रार्थना करो यही बहुत सारे मसीह लोग काम समझ के बोलते रहते हैं। எனக்கு அது பிடிக்காத ஒரு காரியம் और பாருங்க. ये बात मुझे बिल्कुल पसंद नहीं। பயத்துல இருந்துகிட்டு
डर में रहकर, கவலைப்பட்டுக்கிட்டு चिंता करके எல்லார்கிட்டயும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் सबके பண்ணுங்க, ஜெபம் पास பண்ணுங்க. बोलते रहते मेरे को मेरे लिए प्रार्थना करो, मेरे लिए प्रार्थना करो, मेरे लिए प्रार्थना करो। இவங்க ஏன் எல்லார்கிட்டயும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னா, ये पता है क्यों सब लोगों के पास मेरे लिए प्रार्थना करो बोलते இந்த रहते हैं? வியாதியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்களா? क्योंकि ये जो है उनकी बीमारी के बारे में सोचते रहते हैं ना, அதனால பயம் வந்துகிட்டே இருக்கு. इसके लिए बहुत डर सा आता है। அந்த பயத்தினால டெய்லி எல்லார்கிட்டயும் பயத்துல சொல்லிட்டே இருக்காங்க. वो डर की वजह से हर लोगों के पास डर से बोलते रहते हैं। இன்னி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணனா, देखो अगर मैं आज आपके लिए प्रार्थना करूंगा तो நீங்க வியாதியில இருந்து குணமாயிட்டேன்னு நம்புங்க. आपको ये बात पे विश्वास करना है कि मैं इस बीमारी से बाहर आ चुका हूँ, चंगा हो चुका हूँ। நீங்க குணமாயிட்டேன்னு நம்புங்க. इस बात पे विश्वास करें कि मैं चंगा हो चुका हूँ। இன்னைக்கு எனக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் வந்து கேட்கப்படும். मेरे लिए जो प्रार्थना किया गया है वो प्रार्थना स्वीकार किया जाएगा, सुना जाएगा। அந்த ஜெபத்தினால ஒரு மாறுதல் ஏற்படும். और इस प्रार्थना की वजह से एक जो है बदलाव आएगा। நீங்க அதை நம்பணும். इस बात पे आपको विश्वास करना होगा। அதை நீங்க நம்பாம சும்மா வந்து எல்லாருக்கும் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இருந்தா எப்படி அது? और इस बात को माने बिना हर एक लोगों के पास जाकर मेरे लिए प्रार्थना करो, मेरे लिए प्रार्थना करो, अगर आप ऐसे बोलते रहेंगे तो क्या होगा? ஒரு சிலர்லாம் எல்லார் கையிலயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த வியாதி இருக்கு. और कुछ कुछ लोग जो है हर एक लोगों के पास बोलते रहेंगे कि भाई मुझे ये बीमारी है, मुझे ये बीमार लिए करके ऐसे बोलते रहेंगे, मेरे लिए प्रार्थना करो करके बोलते रहेंगे। இந்த வியாதியை என்னாத இருங்க, देखो इस बीमारी को माने नहीं, நார்மலா இருங்க. साधारण सामान्य எல்லார रहे। போல நீங்களும் நார்மலா இருக்கிறீங்க நம்புங்க. और जैसे हर एक लोग रहते वैसे आप भी हो करके इस बात पे विश्वास करें। ஆரோக்கியத்தை பத்தி யோசிங்க. चंगाई के बारे में सोचे இருக்கிற ஆரோக்கியத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி और செலுத்துங்க. जो शरीर परमेश्वर ने सेहत दिया है उस सेहत को परमेश्वर को धन्यवाद करें। நீங்க அப்படி செஞ்சு பாருங்க. अगर आप ऐसे करेंगे तो आप उंगस- करके देखें உங்க சரீரத்துல எவ்வளவு ஆரோக்கியம் பெருகும்னு பாருங்க. और आपके शरीर में कितनी चंगाई बहेगी आप देखें। உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியம் பெருகிட்டே போகும்னு பாருங்க. कितने आपके जीवन में जो है चंगाई बहते रहेगी आप देखते रहो। फिर ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்ததை எண்ணாத இருந்தான். देखो अब्राहम उसका शरीर मर गया है, मतलब बूढ़ा हो गया करके इस बात को वो माना नहीं। சாராளுடைய கற்பம் செத்ததை எண்ணாத இருந்தார். और सारा का भी जो है गर्भ मर गया करके इस बात पे वो विश्वास नहीं किया, माना नहीं। அதையே உட்காந்து பாத்துக்கிட்டு இல்ல. और वही बात को रख के वो बैठ के वही देखते नहीं बैठा था। சிலருக்குலாம் வந்து பாருங்க கிறிஸ்டியன்ஸ்ல देखो कुछ लोग जो मसीह लोग होते हैं ना, வியாதியை பத்தி பேசிக்கிட்டு बीमारी के बारे में ही बोलते रहेंगे மூஞ்சி அப்படியே சோகமா தொங்க விட்டுக்கிட்டு और जो है चेहरा को ऐसे मुरझा कर लटका के रखते हैं, சந்தோஷமே இல்லாம बिल्कुल भी खुशियां नहीं, ஒரு நம்பிக்கையும் இல்லாம एक भी विश्वास नहीं। ஆனா நிறைய பேர்களை ஜெபம் பண்ணீங்கன்னு लेकिन சொல்லிட்டே இருப்பாங்க. बहुत सारे लोगों के पास मेरे लिए प्रार्थना करो बोलते रहते हैं। இதெல்லாம் மாறணும் பாருங்க. देखो ये सारी जो आदत है वो बदलनी மூஞ்சிய चाहिए। முதல்ல சோகமா வைக்கிறத நிறுத்துங்க. पहली बात जो है चेहरे को लटका कर रखना जो है उसे बदले। நல்லா சந்தோஷமா இருக்கு. अच्छी खुशी से रहो, நல்ல சந்தோஷமா இருக்கு. अच्छी खुशी से रहो கடவுள் உங்களுக்கு உங்க உங்க பக்கத்துல இருக்கிறவர் போல நடந்துங்க. और ऐसा सोचे, ऐसा चले कि परमेश्वर आपके बाजू में है। கடவுள் வந்து உங்களை கைவிட்டது போல நடந்துக்காதீங்க. और ऐसे मत चलो कि जैसे परमेश्वर ने आपका हाथ छोड़ दिए। கடவுள் உங்களை கைவிடல. देखो परमेश्वर कभी आपका हाथ नहीं छोड़े, கடவுள் உங்க பட்சத்துல இருக்கார். परमेश्वर आपकी ओर है, அவர் உங்களுக்காக இருக்கார். परमेश्वर आपके लिए அவர் है। உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார். परमेश्वर सच में आपकी मदद करेंगे உங்களோட வியாதியை டினை பண்ணுங்க. और आपकी बीमारी को आप नकारें நீங்க வியாதி எண்ணாம இருங்க. और आपकी बीमारी को आप माने नहीं। ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை எண்ணுங்க. और परमेश्वर ने जो वचन दिया है, वादा किया है, उस बात पे आप मनन करते रहे। ஹீலிங் ஸ்கிரிப்சர் ஒண்ணும் தெரியாது. हीलिंग जो है चंगाई का जो वचन है एक भी नहीं पता। சுகத்தை பத்தி வசனம் ஒண்ணும் தெரியாது. चंगाई का जो वचन है वो एक भी नहीं मालूम, ஒண்ணும் படிக்கிறது கிடையாது. एक भी नहीं पढ़ेंगे। சும்மா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ऐसे ही जाके सबके पास बोलेंगे मेरे लिए प्रार्थना करो, मेरी प्रार्थना करो। யார் வந்தாலும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா சுகமாயிடும் நம்புறது. और ये बात पे विश्वास करते हैं, जो भी आएंगे और उनके सर में हाथ रख के प्रार्थना करें वो चंगा हो जाएंगे அப்படி करके எங்கேயாவது सोचते போய் हैं। நீங்க சுகமாயிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். अगर आप ऐसा करके कहीं पर जाके अगर आप चंगे हो जाते हैं तो मुझे बहुत खुशी मिलेगी। ஆனா நிறைய டைம் அப்படி நடக்கிறது இல்ல. लेकिन बहुत बार ऐसा नहीं होता है। நீங்க ஆண்டோட வார்த்தையை பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. देखो परमेश्वर के वचन को लेकर विश्वास करेंगे उस बात में ही सब कुछ बसा हुआ है। சிலர்லாம் டாக்டரை மாத்துற மாதிரி ஊழியக்காரங்களை மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டு देखो இருப்பாங்க. कुछ लोग जैसा डॉक्टर को बदलते हैं वैसे ही सेवक जो होते हैं उससे वो बदलते रहते हैं। ஓ, அவர்கிட்ட போனா நல்லா ஆயிடுமா, ओ उसके पास जाएंगे तो अच्छे हो जाएंगे, இவர்கிட்ட போயிட்டா நல்லா ओ ஆயிடுமா, इसके पास जाएंगे तो अच्छे हो இவரு जाएंगे, பயங்கர பவர்ஃபுல்லாமே, और ये बड़ा सामर्थ्यशाली बोलते हैं। அங்க
இங்கன்னு மீட்டிங்கா ஓடிட்டு இருக்கிறது. और यहाँ वहाँ मीटिंग मीटिंग बोल के यहाँ वहाँ भागते रहते हैं। அதெல்லாம் செய்யறதுக்கு பதிலா ये सब करने के बजाय நான் சொல்ற இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா நீங்க குணமாயிடுவீங்க. जो मैं वचन कह रहा हूँ, इस बात पे विश्वास करेंगे, आप ठीक हो जाएंगे। வியாதியை குறித்த எண்ணங்களை தூக்கி போட்டு और जो बीमारी के बारे में जो सोच है उसे उठा के फेंक कर ஆரோக்கியத்தின் எண்ணத்தை வைங்க. चंगाई के जो से सोच है उस बारे में सोचते रहे। கடவுளோட வாக்குத்தத்தத்தை தியானிங்க. परमेश्वर का वचन पे ध्यान करें அதுக்கு நேரத்தை எடுத்து और படிங்க. उसके लिए समय निकाल के पढ़े। அந்த வாக்குத்தத்தத்தை மனப்பாடம் பண்ணுங்க. उस वचन को आप मनन करें அந்த வாக்குத்தத்தத்தை கற்பனை பண்ணுங்க. और उस वचन को ही जो है कल्पना करते रहे கர்த்தர் சொன்னதை செய்வார்னு நம்புங்க. और ये बात पे विश्वास करें, जो परमेश्वर कहेंगे तो वो करेंगे ही करेंगे। அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. और उस वचन को वादों को रख के आप प्रार्थना करें, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. परमेश्वर से कहे, ஆண்டவரே நீங்க எனக்கு பெருசாலாம் ஒண்ணும் செய்ய வேணாம். परमेश्वर मुझे बड़ा बड़ा सब करने की जरूरत नहीं நீங்க है। எனக்கு என்ன வாக்கு பண்ணீங்களோ அதை செஞ்சா போதும். आपने जो मुझे वादा किया ना मुझसे, बस वो करेंगे तो काफी நீங்க होगा। எனக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணிருக்கீங்களோ அதை செய்யுங்க. जो कुछ आपने मुझसे वादा किया है वो करो आप। வசனத்தின் மூலமா என்ன வாக்கு பண்ணீங்களோ அதை செய்யுங்க. वचन के अनुसार आपने जो भी वादा किया है वो मेरे लिए करो। தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமா என்ன சொன்னீங்களோ அதை செய்யுங்க. जो है भविष्यवाणी के द्वारा आपने जो भी मुझसे कहा था वो सब आप करें। ஏன்னா சில நேரத்துல நமக்கு தீர்க்க தரிசனமா வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. क्योंकि कभी कभी जो है दर्शन यानी कि भविष्यवाणी के जरिए कुछ परमेश्वर हमसे बातें करते हैं, சில வாக்குத்தத்தம் வந்திருக்கும். कुछ वादे आए होंगे। கடவுளை உங்களுக்கு செய்ய போறாரு. परमेश्वर तुम्हारे लिए ऐसा करने वाले हैं, கடவுள் உங்களுக்கு இப்படி காரியங்களை செய்வாரு. परमेश्वर ये बातें जो है आपके लिए करने वाले हैं। அதெல்லாம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ये सारी बातों को बोलकर आप प्रार्थना करें, கர்த்தாவே நீங்க சொன்னதை எனக்கு செய்யுங்க. परमेश्वर आपने जो कहा है वो मेरे लिए करो। உங்களுக்கு தீர்க்க தரிசனம் யாரா சொன்னாங்கன்னா அன்னைக்கு தேதி போட்டு எழுதி வச்சீங்க. अगर आपके लिए कोई भविष्यवाणी करते हैं तो वो आप जो है किताब में उस दिन का तारीख और आप जो क्या बोले उस बात को लिख कर रखे, அப்பப்ப அதை எடுத்து படிங்க. बार बार उसे लेकर आप पढ़ते रहे। கர்த்தாவே எனக்கு நீங்க சொன்னதை மாத்திரம் செஞ்சீங்கன்னா போதும். हे परमेश्वर, आपने जो मुझसे वादा किया अगर आप वो करेंगे ना मेरे लिए काफी நீங்க है। எனக்கு என்ன வாக்கு பண்ணீங்களோ அதை செய்யுங்க. जो आपने वादा किया वो मेरे लिए करो। அப்படி நீங்க ஆண்டவர்களை ஜெபிச்சு பாருங்க. आप ऐसे बोलकर परमेश्वर से प्रार्थना करके देखो, நீங்க குணமடையது 100% நிச்சயம்ன்ற இந்த आप காரியத்தை நான் உங்களுக்கு का சொல்றேன். चंगा होना 100% सत्य है, सच्चाई है। ஹalleluya. हालेलुया। உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். मैं आपके लिए प्रार्थना करूंगा। பிதாவே குமாரனா இயேசு கிறிஸ்து நாமத்தினால சமூகத்துல வருகிறேன். पिता यीशु मसीह के नाम से आपके सम्मुख में आते हैं। ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். हर एक लोगों के लिए हम प्रार्थना करते வியாதியா हैं। இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். जो भी बीमारी, हम हर एक लोगों के लिए प्रार्थना करते हैं। எல்லா பலவீன வியாதிகளை हर கடிந்தப்புறப்படுத்துகிறேன். एक कमजोरियों को, हर एक बीमारी को हम यीशु के नाम से धमकाते हैं। இயேசு நாமத்தினால சுகம் உண்டாவதாக. यीशु के नाम से चंगाई होने दो। இயேசு நாமத்தினால ஆரோக்கியம் உண்டாவதாக. यीशु के नाम से सेहत होने दो। இயேசு நாமத்தினால புது பலன் உண்டாவதாக. यीशु के नाम से नया ताकत होने दो। இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு பலன் உண்டாவதாக. कभी नहीं था वैसा ताकत उनके जीवन में होने दो। இயேசு நாமத்தினால यीशु के नाम से நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. आप ही संभाले पिता, பலப்படுத்துங்க. आप ही उन्हें मजबूत करें। எல்லாரும் உடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. हर एक लोगों को आपके हाथों में सौंपते हैं। குடும்பத்துல சந்தோஷம் உண்டாவதாக. परिवार में खुशियां होने दो, சமாதானம் உண்டாவதாக. शांति होने दो। எல்லா பண தேவைகள் हर சந்திக்கப்படுவதாக. एक पैसों की जरूरत को आप संभाले। எல்லா வீண் பயம் குழப்பங்கள் நீங்கட்டும். हर एक फालतू डर, बोखलाहट निकल जाए இயேசு நாமத்தினால यीशु के नाम से। பொறுப்பெடுத்துக் आप கொள்ளுங்க. ही संभाले पिता, இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमीन। God bless you. परमेश्वर आपको आशीष दे।